வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள் எப்பயுமே நம்ம பாசிட்டிவ் நியூஸோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு அதே மாதிரி ஆரம்பிச்சிடலாமே. அனந்த நாகேஸ்வரன் யார் இவரு? சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இந்தியாவுக்கு. இவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம லாஸ்ட் 4 இயர்ஸாவே நம்ம 7% growthல இருக்கிறோம். இந்த வருஷமும் அதே மாதிரிதான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர் நியூஸ். உலகமே ப்ளீடிங்ல இருக்கு. சாஃப்ட் லேண்டிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம growth பத்தி பேசிட்டு இருக்கோம். உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இந்தியா தான். அப்ப எதுக்குடா ப்ளீடிங் ஆச்சுன்றது கேட்பீங்க, ரைட்? ஏன் ரத்த வெள்ளம்? ப்ராஃபிட் டேக்கிங் அப்படிதான் நடக்கும். அண்ட் இந்த ஃபால் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஃபர்தர் அப்சைடுக்கான நல்லா இருக்கும். மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சு விட்டதுக்கு அப்புறமா தான் அடுத்த தரம் மறுபடியும் மூச்சு எடுக்க முடியும். இதான் இயற்கையோட ப்ராக்டிஸ், ரைட்? எக்ஸ்பேன்ஷன் ஆகும், கண்ட்ராக்ஷன் ஆகும். எனிவே நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இதை பத்தி பார்க்கலாம். அடுத்தது ஃபெச், ரைட்? ரேட்டிங் ஏஜென்சி. இவங்களும் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் ஃபைனான்சியல் இயர்ல 7%, அடுத்த வருஷம், ரைட், அடுத்த வருஷம் 6.5 நம்ம க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம க்ரோ ஆனாலும், என்னதான் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்கானமியா இருந்தாலும், இந்த ஆளுங்கள்லாம் யாருமே நம்மள ரேட்டிங் ஏஜென்சி, அதாவது இந்த ரேட் பண்ணுவாங்கல்ல, நம்ம அடுத்த கட்டத்துக்கு இப்போதைக்கு நம்ம 1 ஸ்டெப் அபவ் தி ஜங்க்ல இருக்கிறோம், ரைட்? இவ்வளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்கானமியா இருக்கு. வேர்ல்ட்ஸ் 4th லார்ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சிருக்கிறோம். அண்ட் டெபிசிட்டும் ரொம்ப குறைச்சாச்சு. எல்லாத்தையும் தாண்டி, ரைட், அவங்க ரேட்டிங் லெவலை ஏற்றவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. ஏத்துனாங்கன்னு சொன்னால் பெரிய லெவல்ல இந்தியாவுக்குள்ள ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த ரேட்டிங்கை வச்சுதான் உள்ள வருவாங்க. அடுத்த கட்டம் ஒரு லெவல் ஏத்துனாங்கன்னா கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா, யூஎஸ் பென்ஷன் ஃபண்ட் எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிடும். அது மிக 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 பெரிய ஃபண்டு. எனிவே இவங்க வரலாற்றுனால என்ன, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அக்ரிமெண்ட் இந்தியா யூரோப்பியன் யூனியனோட பண்ணியிருக்காங்க. அடுத்த 10 வருஷத்துல, ரைட், $100 billion. எப்பயுமே நான் எல்லாம் தேவையான விஷயத்த எல்லாத்தையும் நான் போட்டுட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி, ஃப்ரேம் ஒர்க் ரெடி, டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியாச்சு, லேபர் ரா ரெடி பண்ணியாச்சு, பவர் சப்ளை ரெடி பண்ணியாச்சு, போர்ட் ரெடி பண்ணியாச்சு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வான்னு சொன்னா அழகா வருவாங்க. அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த பிஜேபி கவர்மெண்ட் அந்த வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் வரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. இது $100 billion ஆல்மோஸ்ட் 8.25 லட்சம் கோடி. இது ஜஸ்ட் ட்ரையல் தான். இது மாதிரி இன்னும் நிறைய டாக்ஸ் உள்ள வரப்போகுது. அண்ட் நிறைய கம்பெனிஸ் உள்ள வருவாங்க. இப்ப ஆப்பிள்ன்ற ஒரு கம்பெனி வந்ததுக்கே $10 billion வர்த் ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இது வெறும் 25% ஆஃப் தி ப்ரொடக்ஷன். அப்ப மற்ற செல்போன் எல்லாமே நம்ம இங்க பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இப்ப இது $10 billion எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு $7.5 to $8 billion or $9 billion இம்போர்ட் ஆகுது. இது வாங்கி இங்க அசம்பிள் பண்ணி நம்ம மறுபடியும் அனுப்புறோம். அந்த வாங்குற இதை இங்கேயே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன இருக்கும்ன்றது நினைச்சு பாருங்க. அது ப்ராபப்ளி பை 25 எண்ட் இல்ல 26 பிகினிங்ல இந்தியாலேயே காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆயிடும், சிப் மேனுஃபேக்சரிங்கும் ஆகும். அது ஆகிற பட்சத்தில் வேற கட்டத்துல நம்மளோட எக்கானமி இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, டெய்லி நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், இந்தியாவில் எனர்ஜி செக்யூரிட்டி பெரிய லெவல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு, நம்ம ஊர்லயே எண்ணெய் எங்க இருக்குன்னு தேடுறோம். இன்னொன்னு ஹைட்ரஜன் பெரிய லெவல்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்ப பெரிய லெவல்ல ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும் போதும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அடிச்சுக்க முடியாதுப்பா நம்மள, ரைட்? 2 விதத்துல கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு சைடு பயோகேஸ். பயோகேஸ்ன்றது எத்தனால் மூலமா வரலாம், இல்ல பயோகேஸ் கோபர் கேஸ் மூலமா வரும். அதையும் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ், கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் ஆர் எத்தனால், இதெல்லாமே எடுத்துட்டு வரும் போதும் எத்தனால் பியூர் எத்தனாலும் எடுத்துட்டு வராங்க, எத்தனால் பெட்ரோல்லையும் மிக்ஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போதும்
டெஃபினட்டா நிறைய சேவிங்ஸ் நடக்கும். நினைச்சு பாருங்களேன், சராசரியா வருஷத்துக்கு ஒரு 150ல இருந்து 160 பில்லியன் டாலர் ஆயில் நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம். இதுல ஈவன் 50% நம்ம சேவ் பண்ணால் மிக 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 பெரிய சேமிப்பு. சரி, அடுத்த செய்திக்கு போலாம். இந்த அலுவலக பசங்களுக்கு கடலை மிட்டாய் கொடுப்பாங்களா, அது மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு வேலை பண்ணியிருக்கு. 500 கோடி சப்சிடரி கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? இந்த எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ்லாம் வாங்கினா சப்சிடரி கொடுக்கறதுக்கு. இது வந்து முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்கீம் வந்து முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்கீம் முடிஞ்சதுனால நீங்க வந்து போன வருஷம்லாம் வந்து 10,000 கோடி இருந்துச்சு. 10, 12,000 கோடி இருந்துச்சு. இதுல வந்து நிறைய மிஸ்யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் அது வந்து 500 கோடியா கொடுத்துருக்குறாங்க. அதான் நான் சொன்னேன், கடலை மிட்டாய் வாங்குறதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த 500 கோடின்றது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள தீர்ந்து போயிடும். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து 2 வீலர்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பிரச்சனை, எங்க வந்து சார்ஜிங் பண்றது, இன்னொன்னு வந்து ரீசேல் வேல்யூ இருக்குமான்றது எல்லாருமே யோசிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் வண்டி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா ரீசேல் வேல்யூ கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போதும் போறது பெட்டர்ன்னு தான் எனக்கு தோணுது. 1,50,000 லட்ச நீங்க கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு எவ்வளோ? 1000 கூட இல்லை, 300, 400 தான் வந்து எலக்ட்ரிக் பில் வரும். பெட்ரோல்னா ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்தது வந்து பஜாஜ் ஆட்டோ. அவங்க வந்து இந்த பை பேக், நான் வந்து 10,000 உன் ஷேரை வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போட்டாங்க. உன்கிட்ட வந்து இவ்வளவு ஷேர் இருந்துச்சுன்னா நான் இது வாங்கிக்கிறேன், 17 ஷேர் இருந்துச்சுன்னா 1, அது மாதிரி இருந்துச்சு ஏதோ. அதுல வந்து 7 டைம்ஸ் இவங்க வந்து என்ன கேட்டாங்களோ அது மாதிரி 7 மடங்கு வந்து பைபேக் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 4,000 கோடி வந்து இவங்க கேட்டது, 4,000 × 7 அந்த லெவலுக்கு வந்து பைபேக் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 28,000 crores வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. பஜாஜ் ஆட்டோ டிசைட் பண்ணலாம் யார்கிட்ட வாங்கலாம் யார்கிட்ட வாங்கலான்றது. இது வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இவங்க அக்யூமுலேட் பண்ணாங்க. இந்த அக்யூமுலேஷன்னாலே இவங்க பிரைஸ் மேலே ஏறிச்சு. இப்போ இந்த பைபேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபாலோ ஆகுமா? கேள்விக்குறி இருக்கு. ஃபாலோ ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ஒரு குட் நியூஸ். என்னதுன்னு சொன்னால், டாடா மோட்டார்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு பாருங்களேன். சென்னை இருந்துச்சு, சென்னைன்றது இந்த சைடு வந்து மறைமலர் நகர் வரைக்கும் போச்சு. அங்க இருந்து இந்த சைடு ஒரகடம் வந்துச்சு. ஒரகடத்துல வந்து இப்ப வந்து பயங்கர கும்பல் ஆயிடுச்சுன்னு சொன்னா கொஞ்சம் அப்படி தள்ளி ராணிப்பேட்டுக்கு போயிட்டாங்க. எதுக்கு? ஃபேக்டரி போடுறதுக்கு. இவங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் இங்க பண்றாங்க. ஒரு 9,000 crores வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸ்ட்ரெயிட்டா ஒரு 5,000 பேத்துக்கு வேலை கிடைக்கும்ன்றது அனுபவம். ராணிப்பேட் ஏற்கனவே வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அண்ட் இன்னமும் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் ஆகும். ராணிப்பேட்னா நீங்க அப்படியே ஜோலார்பேட்டை, அப்படியே வந்து ஆற்காடு அண்ட் வெள்ளூர் எல்லாமே வந்துடும். டாடா குரூப் நீங்க எடுத்து பாருங்களேன், அந்த ஹோசூரை சுத்தி தான் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. ராணிப்பேட்ல இருந்து ஹோசூர் அப்படி நினைச்சா அப்படி போயிடலாம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 150, 160 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் புதுசா எக்ஸ்பிரஸ் ஹைவே வேற வந்திருக்கு. ஸோ ஈஸியா வந்து எடுத்துட்டு போக முடியும். அடுத்தது வந்து அதானி கிரீன் எனர்ஜி சப்சிடரி சைன்டு. அதானி கிரீனோட ஒரு பகுதி. இவங்க வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட வந்து 534 மெகாவாட்ஸ்க்கான அக்ரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். அண்ட் அகைன் நீங்க பாருங்களேன், ஆஃப் லேட் நிறைய வந்து தெர்மல் பவரை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணல, எல்லாருமே வந்து சோலார் எனர்ஜி சைட் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நியூக்ளியர் பவருக்கான சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே வந்து இந்த செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியா வந்து நியூக்ளியர் எனர்ஜி சைட்ல பிரைவேட் பார்ட்டி கூட வந்து அக்ரிமெண்ட் பண்ணி இவங்களை ஓபன் பண்ண சொல்லிட்டு அவங்க மேனேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஸ்பைஸ் ஜெட். ஆஃப் லேட் நீங்க எடுத்து பாருங்களேன், ஸ்பைஸ் ஜெட் வந்து அவனோட எல்லா பிரச்சனையும் ஒன்னொன்னா டிக் போட்டு வந்து கரெக்ட் பண்றாங்க. யாரோ உள்ள வந்து உட்காந்து சரியான தலை ரொம்ப வருஷமா வந்து இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் அப்படி சக்குன்னு டெய்லியும் வந்து சரிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட் வந்து ஒரு 10 பிளேனை வந்து ஹைரிங் பண்ணியிருக்காங்க, ரைட்? லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. இப்பதான் வந்து ஒரு பிரச்சனையை தீர்த்தாங்க. அந்த பிரச்சனையை தீர்த்தனா அடுத்த ஒரு 10 பிளேன் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. சம்மர் வருது இல்ல, ஸோ அதுக்கோசரம்.
ஸோ ஒரு 10 பிளேன் வாங்கி இருக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணல, லீஸ்க்கு எடுத்திருக்கிறாங்க. இது இல்லாத வந்து ஒரு 3 அடிஷனல் ஏர் ஃப்ரேம் அண்ட் இன்ஜின் தான் தேவை. நிறைய வண்டியை வந்து இன்ஜின் இல்லாத நிக்குது. இன்ஜின் சரிப்படுத்திட்டு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து டிசிஎஸ் வந்து ஒரு $multi-million அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. டென்மார்க்ல இருக்கிற ஒரு நியூ டேன்ற ஒரு கம்பெனி கூட. இவங்க வந்து ஒரு 4.1 மில்லியன், அதாவது ஒரு 41 லட்சம் வீடு. டென்மார்க்கே அவ்வளவு பெருசுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள இருக்கிற மக்கள். ஸோ 4.1 மில்லியன் மக்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி, டிஜிட்டல் கனெக்டிவிட்டிஸ்க்கு நம்ம ஊர்ல ஏர்டெல் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி வந்து கனெக்டிவிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கனெக்டிவிட்டிக்கான வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மல்டி இயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. பாசிட்டிவ் ஃபார் டிசிஎஸோட டார்கெட் அப்போ நம்ம வந்து டிசம்பர் மாதம் கொடுத்தது வந்து 4,200, 2-3 நாளைக்கு முன்னாடி அச்சீவ் ஆச்சு. மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் நேத்து, ரைட், நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங்லயும் சரி இல்லை யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ண ஒரு 19 ஸ்டாக்கான ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. ரைட், இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து 6 மணிக்கு நம்ம ஜோஹோ மீட்டிங் இருக்கு. எத்தனை பேர் ஜாயின் பண்றீங்கன்றது தெரியாது. ஆசாத் இன்ஜினியரிங் வந்து ஒரு ஸ்டீம் பவர் பிசினஸ்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து ஜிஇ கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் காம்ப்ளெக்ஸ் ரொட்டேட்டரி ஏர்ஃபாயில். இது என்னதுன்றது தெரியாது, பட் இது வந்து நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியல் தெர்மல் பவர் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்றாங்க. எனிவே ஆசாத் இன்ஜினியரிங்க்கு வந்து இது பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது வந்து கெயில் வந்து மோஸ்டா இண்டஸ்ட்ரியலுக்கு தான் வந்து எல்என்ஜி சப்ளை பண்றாங்க, அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் சப்ளை பண்றாங்க. இப்போ வந்து இவங்க வந்து சொல்றாங்க நான் ரீட்டைலுக்கும் வரப்போறேன். ரீட்டைல்னா வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎன்ஜி இருக்குல்ல, அது மாதிரி வந்து ட்ரக்குக்கு காருக்கு அப்படி வரப்போறாங்களா, இல்ல வீட்டுல எல்பிஜி கொடுக்குறாங்களா அது மாதிரி வரப்போறாங்களான்றது தெரியாது. பட் ரீட்டைல்ல வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு 650 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. நான் 50% மார்க்கெட் ஷேர் வச்சுப்பேன்பா, அது மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எல்என்ஜில இவங்களை தவிர வேற யாரும் பெரிய லெவல்ல கிடையாது. ஸோ 5-6 வருஷத்துல வந்து 50% ஷேர்ன்றது ஒரு பெரிய சமாச்சாரம். அடுத்தது வந்து பாராமவுண்ட் குளோபல், ரைட். பாராமவுண்ட் குளோபல் வந்து ஒரு 13.01% ஷேர் வச்சிருக்கிறாங்க. இதப்பா என்னால இந்தியாவில் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்படி ரிலையன்ஸ் கையில கொடுக்குறாங்க. ரிலையன்ஸை வந்து ஒரு 517 மில்லியனுக்கு, பெருசு இல்லைல்ல, பொண்ணு கல்யாணத்துக்கு செலவு பண்ணதோட பையன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மடங்கு போட்டு அந்த கம்பெனியை வந்து வாங்கிட்டாங்க. இவங்க யாருன்னு சொன்னால் வயாகாம்னு சொல்லிட்டு ஒரு 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 குரூப். இதுல வந்து ஒரு 40 டிவி சேனல்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த 40 டிவி சேனல்ஸும் ரிலையன்ஸ் வாங்கிடுச்சு. ஸோ ரிலையன்ஸ் வர 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 அவன் வந்து கெமிக்கல் கம்பெனியா இல்ல ஹைட்ரஜன் மேனுஃபேக்சரிங்கா இல்ல டிவி சேனலான்றது தெரியல, பட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்து பாருங்களேன், ஜூ கூடயும் ஒன்று ஓபன் பண்ணிட்டாங்க. 3000 ஏக்கர்ல ஜூ கூடயும் ஓபன் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம்தான். கவர்மெண்ட் சைன்ஸ் கான்ட்ராக்ட் வர்த் 8,730 crores. யாரு கூட? ஹெச்ஏஎல் கூட. எதுக்கு? ஒரு 37 ஹெலிகாப்டர் வாங்குறது. இந்த ஹெலிகாப்டர் எங்க யூஸ் பண்ண போறாங்கன்றது தெரியல. எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ண போறாங்களான்றது தெரியாது, பட் டெஃபினட்டா இமீடியட்டா வராது, ஏன்னா பயங்கர வெயிட்டிங் லிஸ்ட். எனிவே 34 நியூ ஹெலிகாப்டர்ஸ் இந்தியாவுக்குள்ள ப்ரொடக்ஷன் பண்ணி உள்ள போகுது. மாத்தி குச்சி எடுக்கிறாங்கப்பா இந்த ஆர்பிஐயும் செபியும். இன்னைக்கு யார் குச்சி எடுத்தாங்கன்னு சொன்னா ஆர்பிஐ. 2 பேரப்பா நிறுத்து, இன்னமெல்லாம் யாருக்கும் கிரெடிட் கார்டுலாம் நீ கொடுக்காத சொல்லிட்டு 2 பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. கோ பிராண்டிங் ஆஃப் இது கிரெடிட் கார்டு. இவங்க ஓன் கிரெடிட் கார்டு வைக்கல, இவங்க வந்து வேற ஒரு கம்பெனி கூட டைப் போட்டு, வேற ஏதாச்சும் பேங்க் கூட டைப் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க் இன்னமெல்லாம் நீ வந்து கிரெடிட் கார்டு கொடுத்ததெல்லாம் போறோம், நீ கணக்கு பார்க்கலான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. என்ன பஞ்சாயத்துன்றது தெரியாது, ஆனா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்றது தெரியுது, அதனால நிப்பாட்ட சொல்லி இருக்கிறாங்க. இன்னொன்னு ஒரு நல்ல நியூஸ், 43 lakh, ரைட், 43 லட்சம் நியூ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருக்கிறாங்க பிப்ரவரி மாசத்துல மட்டும். நானே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11 டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். எந்த புரோக்கர்ட் எல்லாம் ஓபன் பண்றான் அவன் எல்லாம் டிமேட் ஓபன் பண்றான். என்கிட்டயும் நிறைய பேர் வந்து டிமேட் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படிதான் 43 லட்சம் வந்திருக்கும். எனிவே பிப்ரவரியில மட்டும் 43 லட்சம் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் ஆயிருக்கு. இதுல 14.80 crore மொத்தம் டிமேட் அக்கௌண்ட். நல்லது, நாட்டுக்கு நிறைய இப்ப வந்து மார்க்கெட்டுக்குள்ள மக்கள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது செபி போர்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூடுறாங்க. ஒரு பஞ்சாயத்துலாம் இருந்துச்சு. இந்த எஃபிஐ இருக்குல்ல, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், நீ லோன் வாங்குறியா, இதோட பெனிஃபிட் யாரு, இதெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. மார்க்கெட் உழுவுது, மேபி அதனாலயான்றது ஒரு சின்ன சந்தேகம். அந்த டைம் ஃப்ரேம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன், இல்ல இந்த குச்சி எடுத்து ரூல்ஸ் போட்டதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களான்றது தெரியாது. பட் அவங்களாம் எடுத்தா நம்மளாம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் நாங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது யாராச்சும் ஸ்ட்ரைக் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம இதுல அதுக்கான வழி கிடையாது. இது இல்லாத ஏஐஎஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பிளஸ் பிஎம்எஸ் இதை பத்தியும் சில பஞ்சாயத்து வந்து பேச வச்சிருக்கிறாங்க. பிளஸ் முக்கியமா T+0 செட்டில்மெண்ட் பத்தி பேச போறாங்க. என்ன அது வேற ஏதாச்சும் இருக்கான்றது நம்ம பார்க்கலாம். நாளைக்கு தானே, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த நியூஸ் வந்துடும். பயோகான் அவங்க வந்து ஒரு 10 வருஷம் சப்ளை அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. எரிக் ERIC லைஃப் சயின்ஸ் கூட 1242 கோடிக்கு ஒரு நல்ல விஷயம். பயோகானுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம LNT இருக்குல்ல, LNT வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் பண்றாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கான ஆர்டர் பெரிய எக்யூப்மெண்டா இருக்கும். அதுக்குள்ள ஒரு சப் சிஸ்டம் வந்து நம்ம பெல்லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 847 கோடிக்கு வந்து பெல்லுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இட்ஸ் அ பாசிட்டிவ் ஃபார் பெல். பெல்லுக்கு வந்து ஏற்கனவே நிறைய ஆர்டர்ஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கு, பல வருஷமா வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. 32,716 crores வந்து மொத்தம் ஆர்டர் அவன்கிட்ட இருக்கு. நினைச்சு பாருங்களேன், அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கான ஆர்டர் அவன்கிட்ட இருக்கு. ஏற்கனவே நம்மளாம் புது ஆர்டரே கொடுக்கலாட்டினாலும் அடுத்த 10 வருஷத்துக்கான ஆர்டர்ஸ் இருக்கு. என்ன நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.